பிறகு ஹீரோ அந்த வு ஷான்ஹியிடம் உன்னோட ஸ்ட்ரென்த்துக்கு ஏன் இவ்வளவு சாதாரண இடத்துல டைமை வேஸ்ட் பண்ண? அதுக்கு அவர் 80,000 வருஷத்துக்கு முன் நீங்க திடீரென்று காணாம போயிட்டீங்க. நாங்க 4 பிரதரும் உங்களை தேடி அலைஞ்சோம். எங்களுக்கு எந்த தகவலும் கிடைக்கல. பிறகு நான் என்ன நேசிச்ச பெண்ணை கண்டுபிடிச்சேன். அதனாலேயே இங்கேயே இருந்துட்டேன் என சொல்ல ஹீரோ வு ஷான்ஹியிடம் நீ நிஜமாவே பெரியவனாயிட்டாய். பிறகு வு ஷான்ஹி ஹீரோட்ட நீங்க எப்படி இப்படி மாறுனீங்க என கேட்க அதுக்கு ஹீரோ அது ஒரு பெரிய கதை, அதை இந்த ஷார்ட் டைம்ல சொல்ல முடியாது. பிறகு நான் திரும்ப வந்ததை யாரிடமும் சொல்லாத. அதோட நான் டியான்சிங் அகாடமியில் படிக்கிறேன். உனக்கு என்னவும் கேட்கறதா இருந்தா அங்க வா என சொல்ல வு ஷான்ஹே நீங்க நிஜமாவே ஸ்கூலுக்கு போறீங்களா என கேட்டுட்டு நினைக்கிறான். இந்த கான்டினென்ட்லயே ஸ்ட்ராங்கஸ்ட் எம்பரரா இருந்தவர் இப்ப ஸ்கூலுக்கு போறாரு. இதை யாரு நம்புவாங்க? ஹீரோ அவரிடம் அதில் ஏதாவது தவறு இருக்கிறதா என அதுக்கு அவர் அப்படியெல்லாம் ஒண்ணுமில்ல. பிறகு டியான்சிங் அகாடமியின் 70% பங்கு என்னிடம் இருப்பது நினைவுக்கு வந்தது. மற்றபடி ஒன்றுமில்ல. ஃபாதர், உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டால் என்னிடம் சொல்லுங்க. அதுக்கு ஹீரோ தேவை இருக்கு, ஆனால் அதுக்கும் அகாடமிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அது என்னென்று வு ஷான்ஹே கேட்க ஹீரோ அதுக்கு என்னோட ஸ்வாடு வேணும். பிறகு வு ஷான்ஹே ஹீரோ ஸ்வாடை கொடுத்துட்டு இதுல இருக்கிற ஈவில் ஸ்பிரிட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதால அதை என்னால ஹேண்டில் பண்ண முடியல என்று சொல்ல ஹீரோ அப்படியா என கேட்டுட்டு ஸ்வாடை உரையிலிருந்து வெளியில் எடுத்து இது என்னை எதிர்க்கிறதா என கேட்டு எனக்கு பணிந்து விடு என்று சொன்னவுடன் அந்த ஸ்வாட் நார்மலானதை பார்த்த வு ஷான்ஹே ஃபாதனிடம் எதிர்பார்த்தது போலவே ஒரு வார்த்தையில் அடங்கிவிட்டது. பிறகு ஹீரோ லேட் ஆகிடுச்சு, நான் போறேன் என சொல்லிட்டு போகக்குள்ள இன்னொரு விஷயம் என சொல்லிட்டு ஸ்வாட் ஆஃப் டெரரின் மீதி 3 ஃபார்மையும் கொடுக்க இதை பார்த்த வு ஷான்ஹே நான் ஸ்வாட் ஆஃப் டெரருக்கு 6 ஃபார்ம் தான் எடுக்குன்னு நினைத்தேன் என சொல்ல ஹீரோ நீ இதை கற்றுக்கொள், நான் இப்ப கிளம்புறேன் என சொல்றான். அடுத்த சீன்ல ஹீரோ அவனோட வீட்டுக்கு வந்ததும் அங்க அந்த லியூ இருக்கிறத பார்த்த ஹீரோ நீங்க இங்க என்ன செய்றீங்க என கேட்க ஹீரோட அப்பா ஹீரோவின் காதை பிடிச்சு கிளாஸஸ் முடிஞ்சதும் நீ எங்க போனாய்? மாஸ்டர் லியூ உனக்காக ரொம்ப நேரமாக காத்துட்டு இருக்காரு. நீ போய் மாஸ்டர் லியூவிடம் மன்னிப்பு கேள் என சொல்ல இதை கேட்ட லியூ மாஸ்டர் யாங்கிற்காக வெயிட் பண்றது எனது ஆனர், அதனால ஓல்ட் யாங் அதை நிறுத்துங்க என்று சொல்ல ஹீரோவோட அப்பா மாஸ்டர் லியூ நீங்கள் தாராளமானவர், எனது மகன் வேறு ஏதாவது செய்தால் சொல்லுங்க, அவனை நான் அடித்து உதைத்து விடுகிறேன் என்று சொல்ல ஹீரோ நினைக்கிறான் ஒரு காலத்தில் கிரேட் எம்பரராக இருந்தேன், எனக்கு கொஞ்சமாவது மரியாதை தாங்க. பிறகு லியூ ஹீரோவிடம் சாரி மாஸ்டர் யாங், உங்களை இந்த டைம்ல டிஸ்டர்ப் பண்றதுக்கு விஷயம் என்னவென்றால் உங்கள்ட்ட இருந்து எனக்கு ஒரு உதவி வேணும் மாஸ்டர் என்று கேட்க பின்னால இருந்து லீ செங்ஹையும் லீயும் வாராங்க. அங்க வந்த லீ செங்ஹை லீயுவை பார்த்து நீங்க எப்ப வந்தீங்க மாஸ்டர்? நீங்க வாரண்டா எங்கிட்டு சொல்லியிருந்தா உங்களை அழைத்து வர ஆள் அனுப்பியிருப்பேன் என்று சொல்ல அதுக்கு லீயு உங்களை யாரு உள்ள விட்டது? நான் மாஸ்டர் யாங்குடன் பேசிக் கொண்டிருப்பது உங்களுக்கு தெரியவில்லையா? நீங்க வெளியே போங்க என்று சொல்ல அவங்க 2 பேரும் ஒன்னும் புரியாம நிற்க லீயு அவரோட எனர்ஜியை ரிலீஸ் பண்ணி நான் திரும்பவும் சொல்லணுமா என கேட்க அவங்க 2 பேரும் தெரிச்சு ஓடுறாங்க. பிறகு லீயு ஹீரோவை பார்த்து மாஸ்டர் நீங்க இப்ப சந்தோஷமா இருப்பீங்கன்னு நம்புறேன், இங்க நம்மளை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. மாஸ்டர் நான் சொல்ல வந்தது என்னவென்றால் என சொல்ல வர ஹீரோவோட அப்பா நான் போறேன் நீங்க பேசுங்க என சொல்லி போக்குல நினைக்கிறார். யாங் தனக்காக மிகச்சிறப்பா நடந்து கொள்கிறான். ஹீரோவோட அப்பா போனதும் ஹீரோ இப்ப சொல்லுங்க என்ன விஷயம் என கேட்க இப்ப லீயு சொல்றாரு இன்னும் கொஞ்ச நாள்ல நம்முடைய பிரான்ச்சின் ஆல்கமி கவுன்சில் ப்ரமோஷன் டே வரப்போகுது. நாங்கள் இப்ப 4th கிரேடில் இருக்கிறோம். நாங்கள் 5th கிரேடிற்கு போனா அது எங்களுக்கு இன்னும் பயனுள்ளதாக இருக்கும். ஆனார்கள் 5th கிரேடு பிள்ளை உருவாக்க முடியல, அதுக்குத்தான் மாஸ்டரின் உதவியை கேட்டு வந்தேன் என சொல்ல அதுக்கு ஹீரோ நம்ம சந்திச்சு கொஞ்ச நாள் தான் ஆகுது, உனக்கு உதவ வேண்டிய அவசியம் எனக்கில்லை என சொல்லிட்டு போக லீயு ஹீரோவை நிற்க சொல்லி மாஸ்டர் நீங்க அந்த பிள்ளை உருவாக்க நீங்க உதவினா ஃபியூச்சர்ல ஆல்கமி அசோசியேஷனிலிருந்து அனைத்து மெட்டீரியல்ஸையும் நீங்க எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்ல ஹீரோ நினைக்கிறான் என்னோட கல்டிவேஷன் ஸ்ட்ரெங்த்தை அதிகரிக்க எனக்கு ரிசோர்சஸ் தேவைப்படுது, இவர் சொல்லறதை ஏற்றுக்கொண்டால் எனக்கு பணம் சேமிக்க வேண்டியதில்லை என நினைக்க அந்த லீயுவும் ஹீரோட்ட உங்க கல்டிவேஷனை இம்ப்ரூவ் பண்ண உங்களுக்கு ரிசோர்சஸ் தேவை,
அதனால நம்ம பார்ட்னர்ஷிப் வைக்கிறது நம்ம 2 பேருக்கும் நல்லது என்று சொல்ல, ஹீரோ, நீ சொன்னது சரிதான், இப்போ உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என கேட்க, அதுக்கு லீயு, நீங்க கவலைப்படாதீங்க மாஸ்டர், உங்கள நான் திங்கட்கிழமை வந்து கூட்டி போறேன் என்று சொன்னதும் ஹீரோ நினைக்கிறான், திங்கட்கிழமை எனக்கு கிளாஸ் இருக்கு, அதோட எக்ஸாம்ஸும் நெருங்கி வரத்தால எனக்கு ஸ்மால் நோஸின் ஹெல்ப் தேவைப்படும் போலையே என நினைக்க, அந்த லீயு, உங்களால வர முடியுமா மாஸ்டர் என கேட்க, ஹீரோ யோசிச்சுட்டு, ஒரு தாழில் எண்ணத்தையோ எழுதி இதை நீங்க ஊஷன் ஹேயிடம் அனுப்ப முடியுமா, அவர் மார்ஷல் ஆர்ட்ஸ் அசோசியேஷனின் பிரசிடென்ட் என சொல்லிக் கொடுக்க, அவர் அதை வாங்கி கண்டிப்பாக கொடுக்கிறேன் என சொன்னதும் ஹீரோ, இப்ப ரொம்ப டைம் ஆகிடுச்சு, நீங்க போகலாம் என சொல்லிட்டு போனதும் அந்த லீயு, நான் உங்கள மண்டே பாக்குறேன் என சொல்லிட்டு நினைக்கிறான், இவர் மாஸ்டர் என கூப்பிடுவதற்கு தகுதியானவர்தான், இவருக்கு மார்ஷல் ஆர்ட்ஸ் அசோசியேஷனின் கிரேட் ஃபிகரையே தெரிஞ்சிருக்கு, நான் மாஸ்டர் யாங்கின் கால்களை பின்பற்றியே பெரியாளாகி நிடுவேன். அடுத்த சீன்ல மார்ஷல் ஆர்ட்ஸ் அசோசியேஷனில் ஊஷன் ஹேயின் நேரம் அப்பா வீட்டுக்கு போயிருப்பார் என நினைச்சு கொண்டிருக்க, அங்க ஒருவன் வந்து, பிரசிடென்ட், ஆல்கமி அசோசியேஷனை சேர்ந்த லீயு இஷ்வி இந்த லெட்டரை அனுப்பியுள்ளார், இது வேறு ஒருவர் கொடுக்கச் சொன்னதாக கூறப்பட்டுள்ளது என சொல்லி ஊஷான் ஹே நினைக்கிறாரு, இது ரொம்ப அவசரமான விஷயமா தெரியுது, முக்கியமான ஆட்கள் யாராவது இறந்திருப்பாங்களோ, இல்ல ஒரு டிராகனை கொல்வதா, இல்ல ஒரு எம்பரரை கொல்வதாக இருக்குமோ என நினைச்சிட்டு அந்த லெட்டரை பார்க்க, அதில் ஹீரோ, லிட்டில் நோஸ் எனக்கு மண்டே அன்று அகாடமியிலிருந்து லீவ் எடுக்க ஹெல்ப் பண்ணு என இருப்பதை பார்த்த ஊஷான் ஹே தலையில கை வச்சுட்டு, இது ஒரு லீவ் கேட்கிற லெட்டர் தானா என நினைக்க, அங்க லெட்டர் கொண்டு வந்தவன், பிரசிடென்ட் என்னாச்சு என கேட்க, இதுக்கு ஊஷான் ஹே, ஒண்ணுமில்ல, நீ டியான்ஷிங் அகாடமிக்கு போய் யாங் சென் என்ற ஸ்டூடெண்ட் மண்டே லீவ் எடுப்பான் என்று பிரின்சிபலிடம் சொல்லிட்டு வா என சொல்ல, அவன் ஒன்னும் புரியாம நிற்கிறான். பிறகு ஊஷான் ஹே அந்த பிரின்சிபல் லியூ இடம் சொல்லு, காய்ஸ், இங்கே அகாடமி பிரின்சிபல் பெயர் லியூ மற்றும் ஆல்கமி மாஸ்டர் பெயர் லியூ இஷ்வி, நான் லியூ என சொன்னேன், இனி பிரின்சிபல் பெயர் லியூ என சொல்லுவேன், ஓகே? அவன் இந்த வேலையை சரியா செய்யாட்டி இனி பிரின்சிபலா இருக்க முடியாது என்று அடுத்த சீன்ல பிரின்சிபல் ரூம காட்டுறாங்க. அங்க நீ எங்க இருக்க பேபி என்று ஒரு சத்தம். என்னன்னு பார்த்தா அங்க பிரின்சிபல் ஒரு லேடியோட கண்ணை கட்டி விளையாடு கொண்டிருக்கிறாரு. அவர் அந்த லேடி கிட்ட, நான் உன்னை பிடிச்சா பனிஷ் பண்ணுவேன் என சொல்லிட்டு பிடிக்க, கிட்ட வந்து தொட, அங்க ஊஷான் ஹே அனுப்புன ஆளை தொட்டுட்டு, இது என்னோட பேபி மாதிரி இல்லையே என சொல்லி கண்ணை அவிழ்த்து பார்த்துட்டு ஷாக் ஆகி, நீ யார் என்று கேட்க, அதுக்கு அவன், பிரின்சிபல் லியூ, மார்ஷல் ஆர்ட்ஸ் அசோசியேஷன் பிரசிடென்ட்டின் உத்தரவின்படி உங்களுக்கு நான் ஹையஸ்ட் ஆர்டர் ஒன்றை கொண்டு வந்திருக்கேன் என சொன்னதும், அந்த பிரின்சிபல் லியூ பிரசிடென்ட் ஊஷான் ஹே இடம் இருந்தா என கேட்டுட்டு நினைக்கிறார், எல்லாம் முடிஞ்சிருச்சா, நான் பிரின்சிபலா இருந்த காலம் இப்படித்தான் முடியணுமா என நினைக்க, பிறகு அங்க வந்தவன், இங்க அகாடமியில் யாங் சென் என்ற ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கிறான், அவன் திங்கட்கிழமை வரமாட்டான், அதற்கு நீ இப்பவே லீவ் கொடுக்க வேண்டும் என சொன்னதும் அந்த பிரின்சிபல் லியூ ஆச்சரியப்பட்டு, வெறும் லீவ் தானா என கேட்க, அதுக்கு அவன், ஆமா, இதுல ஏதாவது பிரச்சனையா? பிறகு பிரின்சிபல் லியூ, பிரச்சனை ஒன்றுமில்லை என சொல்லிட்டு ஓடிப்போய், இங்க இருக்கிற இன்ஸ்ட்ரக்டர்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் கவனத்திற்கு, எல்லாரும் உடனே டாப் ஃப்ளோருக்கு வாங்க என அறிவிக்க, அங்க இருக்கிற எல்லாரும் வேகமா மேல போறாங்க.